இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் இணைந்து சொல்வோம்: இயேசுவின் திவ்ய இருதயமே, எனது நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திவ்ய இருதயமே, எனது நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திவ்ய இருதயமே, எனது நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள், ஐ போட்டு ஒரு ஹார்ட் போட்டு நடுவில் ஒரு அம்பை விட்டு அங்கிட்டு யூ அப்படின்னு போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கா சொல்ல? ஐ லவ் யூ என்று அர்த்தம் என்று நம் அனைவருக்குமே தெரியும். ஹார்ட்டு போட்டுட்டாலே அங்கே நம்ம எதை கொண்டு வந்துடுறோம்? அன்பை கொண்டு வந்து விடுகிறோம். இப்போ ஒருத்தவங்க அங்கேருந்து வர்றாங்க, டபக்குன்னு அவனுக்குள்ளே அந்த படிக்கட்டில் தடுக்கி விட்டு விழுகிறாப்பில் போயிட்டாங்க. பக்கத்தில் நம்ம நிற்கிறோம், என்ன சொல்லுவோம்? பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை விட்டுவிட்டு விழுகட்டும், நல்லா விழுகட்டும், இவளுக்கு வேணும், இன்னமும் வேணும் அப்படியா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். இப்படி சொன்னால் சொல்லுவாங்க, நெஞ்சில் ஈரம் இருக்குப்பா. ஆக இதயம் என்பது இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதே மாதிரி சொல்லுவோம், எல்லாரும் இணைந்து திருப்பலிக்கு தகுதியாகும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறும்போது எல்லாரும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே அப்படின்னு இதயத்தில் கை வச்சுதான் சொல்லுவோம். யாராச்சும் தலையில் என் பாவமே என் பாவமே என் பெரும், மூளைதானே யோசிக்கிறது, மூளைதானே அனைத்து வேலைகளையும் செய்கிறது. ஆனால் நாம் யாருமே மூளையில் அடித்து என் பாவமே என்று கூற மாட்டோம். மாறாக இதயத்தில் கை வைத்துத்தான் கூறுவோம், என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆக நம்மை மற்றவரிடத்தில் தாழ்த்தக்கூடிய தாழ்ச்சியின் அடையாளமாகவும் இதயம் திகழ்கிறது. பல்வேறு பண்புகளுக்கு இதயம் சொந்தமாக இருந்தாலும் அதனுடைய ஆழமான பண்பாக அன்பு இருக்கின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு காட்டுகின்றன. நம்ம பல முறை இந்த வாசகங்களை வாசித்து விட்டோம். அதனால் இயேசு சொல்கிறது நமக்கு ஈஸியாக தெரியலாம். இயேசு ஒருவேளை காலையில் சாப்பிட்டுட்டு அப்படி நடந்து வரும்போது அங்கே முன்னாடி எல்லாரும் பிளான் பண்ணி பேசி எப்படியாச்சும் இவரை சிக்க வைக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி பேசி ஒரு பிளானோடு வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, முதன்மையான தலை சிறந்த கட்டளை எது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முன்னால் நாம் யோசிக்க வேண்டும், மொத்தம் எத்தனை கட்டளை இருந்தது? 10 கட்டளை. கடவுள் மோயிசனிடத்தில் கொடுத்தது 10 கட்டளையை கொடுக்கிறார். 10 கட்டளையை மோயிசன் இஸ்ரேல் மக்களிடம் கொடுத்த பிறகு அது பல்வேறு கட்டளைகளாக வடிவம் பெறுகிறது. மொத்தம் எத்தனை கட்டளைகள் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் 613 கட்டளைகளை கடைபிடித்தார்கள். வருடத்தின் நாட்கள் 365, நாளுக்கு ஒரு கட்டளை. லிம்ஸ் ஆஃப் த பாடி, உடலின் உறுப்புகள் மொத்தம் 248, உறுப்புக்கு ஒரு கட்டளை. ஆக மொத்தம் 613 கட்டளை. நாளுக்கு ஒரு கட்டளை, உடல் உறுப்புக்கு ஒரு கட்டளை என்று 613 கட்டளைகளை வைத்து கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எப்போதுமே திடீர்னு உங்கள்கிட்ட நான் ஏதாச்சும் கேட்டேன்னா, ஏதாச்சும் உங்களை பற்றி சொல்லுங்கள், இல்லை உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டால் உங்கள் மனசில் எது ஓடிக்கிட்டு இருக்கோ அதைத்தான் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. வந்த உடனே முழங்கால் போட்ட உடனே இயேசுவின் திரு இருதயத்தை பார்த்து நம்ம மனசில் ஆதங்கம் ஏக்கம் எண்ணம் எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கிறத அப்படியே கொட்டிடணும், அவர் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி கொட்டுவதற்காகத்தான் நாம் வந்திருப்போம். இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அப்படி போகும்போது ஒரு குரூப் அவரிடம் கேள்வி கேட்கிறது, எது முதன்மையான கட்டளை? 613 விஷயத்தில் இவர் எந்த கட்டளையை நமக்கு கூறப்போகிறார்? இதுதான் அங்கே இருக்கிற எல்லாருடைய ஆவல். இவர் எதை சொல்ல போகிறார்? காணிக்க போகிறத போய் சொல்ல போகிறாரா, இல்லை ஓய்வு நாளை பற்றி சொல்ல போகிறாரா,
இவர் வேற எதை சொல்ல போறார் அப்படின்னு எல்லாரும் ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போது இயேசுவினுடைய மனதில் ஒருவேளை இது ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். அன்பு கட்டளை மட்டுமே அவர் எப்போதும் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் கேள்வி கேட்டவுடன் அந்த பதில் அவரிடம் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். தன்னை நேசிப்பது போல அருகில் இருப்பவரை அடுத்தவரை நேசிக்க வேண்டும். தன்மையம் பிறர்மையம் எப்போதும் அன்பு என்ற சிந்தனை அவர் மனதில் ஓடிக்கொண்டு இருந்ததால் தான் அன்பு கட்டளையை அவர் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியில் இந்த 2 கட்டளைகளையும் இணைத்து ஒரே கட்டளையாக சீடர்களின் பாதங்களை கழுவி முடித்த பிறகு அவர்களிடம் கூறியது, புதியதொரு கட்டளையை நான் தருகிறேன், அது எனது அன்பு கட்டளை என்று அவர் கொடுத்தார். அவர் சிலுவையும் அதைத்தான் நமக்கு எடுத்து இயம்புகிறது. சிலுவையை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு கட்டை இப்படி ஒரு கட்டை. இந்த கட்டை எதுக்கு அப்படின்னா நமக்கும் கடவுளுக்குமான அன்பு, நேர்கோட்டு கட்டை. பக்கவாட்டு கட்டை அது எதுக்கு அப்படின்னா நமக்கும் அருகில் இருப்பவருக்குமான அன்பு, நமக்கும் கடவுளுக்குமான அன்பு, நமக்கும் அருகில் பக்கத்தில் அடுத்தவராக இருப்பவருக்குமான அன்பு என்று சிலுவையும் அதைத்தான் காட்டுகிறது. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தன்னையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். நாங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பிரின்சிபால் அதிபர் தந்தை அவர்கள் தான், வசந்த் ஃபாதர் தான் அதிபர் தந்தை. அப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சொல்கிறேன். வராண்டாவில் போய் படுப்போம். அங்கே படுக்கும்போது என் பக்கத்தில் இருந்த பையன் அங்கிட்டு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் இருந்த ஒரு பெண்ணோட நல்லா பேசுவாப்புல. அப்போ நைட்டு எங்களுக்கு அவன் பக்கத்தில் தான் நானும் படுத்து கிடந்தேன். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டுரும் அப்படின்னு நான் ஆர்வமாக ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டுக்கிட்டு படுத்து கிடந்தேன். அவன் என்ன பேசுவான் தெரியுமா? ம் 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 நானும் காதை பக்கத்தில் வச்சு இவன் என்னதான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்னு தான் எனக்கு கேட்ட எல்லா இது அதுக்கு மேலே ஒன்றுமே கேட்கல. ஆனால் இவன் சொல்கிறதுக்கு அது காலேஜ் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் அது அங்கிட்டு இருக்கும். அது அங்கே இருந்து அந்த புள்ள அந்த இவன் பேசுகிறத கேட்டு அது பதில் சொல்லும். இவனுக்கு கேட்கும். நான் பக்கத்தில் என் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன், இவன் என்னதையும் பேசுகிறேன் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற எனக்கு கேட்கவே கேட்காது. அடுத்த நாள் அவன் சோப்பு எடுத்து ஒருத்தன் போட்டு குளிச்சுட்டான். இவன் போய் பார்த்து எவ்வளவு திமிரு இருக்கணா அப்படின்னு சொல்லி கத்தி சண்டை போட்டாப்புல. பக்கத்தில் நிற்கிறான், அவன்கிட்ட கத்தி சண்டையிடுகிறான். இந்த பிள்ளை எங்கேயோ இருக்கு, இவ்வளவுதான் கூறுகிறான். ஆக சப்தம் என்பது தொலைவில் இருப்பவர்களை கூப்பிடுவதற்கானது அல்ல. நாம் யாருக்கு இதயத்துக்கு அருகில் இருக்கிறோமோ, நாம் பேசாமல் இருந்தாலும் நம்முடைய உள்ள குமுறல்கள் கதறுகள் எல்லாமே கேட்கப்படும். இதயம் தூரமாக போய்விட்டது என்றால் ஆட்கள் அருகில் இருந்தாலும் தூரமாகத்தான் இருப்பார்கள். நம்ம என்னான்னு கத்துனாலும் அவர்கள் அருகில் வரமாட்டார்கள். நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்கும்போது நீங்கள் நினைக்கும் போது கரெக்டாக அதுக்கு ஃபோன் அடிக்கலாம். அந்த பிள்ளைய நினைக்கும் போது நீங்கள் கரெக்டாக ஃபோன் அடித்து பேசியிருக்கலாம். ஆக இதயம் அருகில் இருந்தால் நாம் எண்ணுவது எல்லாமே அடுத்தவர்களுக்கு கேட்கும். இயேசு கிறிஸ்துவின் இதயத்துக்கு அருகில் நமது இதயம் வந்துவிட்டால் நாம் எதையும் அவரிடம் கத்தி அழுது முறையிட்டு கூற வேண்டிய அர்த்தம் என்பது இல்லை. அமைதியாக இருந்தாலே போதும், அவர் அனைத்தையும் உணர்ந்து கொள்வார், புரிந்து கொள்வார், தக்க நேரத்தில் தருவார். அதுவே இதய அன்பு. சீன மரபில் ஒரு கதையாடல் ஒன்று இருக்கிறது. வெள்ளை நிற சிறகுள்ள ஒரு பறவை மலைக்காட்டில் வாழும். அது தினமும் காலையில் எழுந்து சென்றுவிடும். மாலை நேரமானதும் அந்த மலைக்காட்டிற்கு வரும். ஒரு நாள் அந்த வெள்ளை சிறகுள்ள பெயர் இல்லாத அந்த பறவை
மலைக்காட்டிலே விட்டு சென்றவுடன் மலைக்காடு தீப்பற்றி எரிந்து விடுகிறது. ஃபீனிக்ஸ் பறவை தளபதியாக இருந்து மற்ற எல்லா பறவைகளையும் அழைத்து இந்த தீயை அணைக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். இறுதியாக கடினப்பட்டு போராடி கொண்டு இருக்கும்போது இந்த பெயரில்லாத வெள்ளை சிறகுள்ள பறவை வருகிறது. அது கூறுகிறது, நானும் முன்னின்று போராடுகிறேன், தீயை அணைக்கிறேன் என்று. அப்போது அருகில் இருந்த ஒரு முள்ளெலி, நானும் வெள்ளை நிற பெயரில்லாத இந்த பறவையோடு இணைந்து தீயை அணைக்க செல்கிறேன் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. போய் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள். சிறகை ஆட்டி காற்றை வர வைத்து தீயை அணைக்க வேண்டும், அல்லது நீரை எடுத்துட்டு ஊற்றி தீயை அணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இறுதியாக அந்த வெள்ளை நிற சிறகுள்ள பெயரில்லாத பறவை அந்த தீயிலேயே கருகி மடிந்து விடுகிறது. மற்ற எல்லாரும் போராடி தீயை அணைக்கிறார்கள். தீக்கு பயந்து இந்த முள்ளெலியானது ஒரு வங்குக்குள் போய் ஒளிந்து கொள்கிறது. எல்லாம் முடிந்த பிறகு ஃபீனிக்ஸ் பறவையானது மற்ற பறவைகளை அழைத்து கேட்கிறது, போய் சென்று பார்த்து வாருங்கள், யார் உயிரோடு இருக்கிறார் என்று. பெயரில்லாத வெள்ளை நில சிறகுடைய பறவை உயிரோடு இருக்கிறதா அல்லது முள்ளெலி உயிரோடு இருக்கிறதா, சென்று பார்த்து வாருங்கள் என்று கூறியவுடன் காகம் செல்கிறது. பார்த்து கூறுகிறது, பெயரில்லாத வெள்ளை நிற சிறகுடைய பறவை இறந்து விட்டது, முள்ளெலி உயிரோடு இருக்கிறது என்று. இது உண்மையா பொய்யா? போய் மீண்டும் ஒரு நபர் பார்த்து வர வேண்டும். பார்த்து விட்டு யார் உண்மையை கூறுகிறார்களோ அவர்களுக்கு எனது தங்கச் சிறகுகளை நான் பரிசாக தருகிறேன் அப்படின்னு ஃபீனிக்ஸ் பறவை சொல்லிருச்சு. அதற்கடுத்து குயில் சென்றது. குயில் சென்று பார்த்து விட்டு சொன்னது, பெயரில்லாத வெள்ளை நிற சிறகுள்ள பறவை உயிரோடு இருக்கிறது, முள்ளெலி இறந்து விட்டது அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கதையை கேட்டியல்ல? இல்லை ஃபாதர் கேட்கலையே அப்படின்னு சொல்லல, கேட்டியலா? கேட்டிய. இதில் யார் உயிரோடு இருப்பது? கதையை கேட்டியலா? நான் கஷ்டப்பட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேனா? இல்லை, கேட்டிய. யார் உயிரோடு இருப்பது? யாரு? வெள்ளை பறவையா? எப்படி? தண்ணி கொண்டு கருகி செத்துருச்சு வெள்ளைப்பறவை, முள்ளெலி போய் ஒளிஞ்சுக்கிருச்சு. இல்லை, யார் உயிரோடு இருப்பது? உங்கள் யாருக்கும் நான் பரிசு கொடுக்க மாட்டேன், தைரியமாக சொல்லலாம். உங்கள் யாருக்கும் முதல்வர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க மாட்டார், நீங்கள் தைரியமாக சொல்லலாம். யார் உயிரோடு இருப்பது என்ற கேள்வி காகம் கூறியது உண்மையா, குயில் கூறியது உண்மையா? காகம் கூறியது முள்ளெலி உயிரோடு இருக்கிறது என்று, குயில் கூறியது பெயரில்லாத வெள்ளை நிற சிறகுள்ள பறவைதான் உயிரோடு இருக்கிறது என்று. இறுதியாக அந்த ஃபீனிக்ஸ் பறவை சொன்னது, எனது தங்கச் சிறகுகளை நான் குயிலுக்கு பரிசாக தருகிறேன். ஏனென்றால் யாரெல்லாம் பிறர் வாழ தன்னையே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வரலாற்றில் என்றுமே வாழ்கிறார்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். யாரெல்லாம் தன்னலத்திற்காக ஓடிப்போய் ஒளிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அன்றே இறந்து விட்டார்கள், வரலாற்றில் அவர்கள் வாழவே இல்லை. ஆதலால் எனது தங்கச் சிறகுகளை நான் குயிலுக்கு பரிசாக தருகிறேன் என்று குயிலுக்கு பரிசாக கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவரும் கூறுகிறார். பிறரை அன்பு செய்வது, பிறர் மையமாக வாழ்வது, பிறருக்காக தன்னையே கையளிப்பதுதான் வரலாற்றில் வாழக்கூடிய தன்மை. அன்பு வாழ வேண்டும் என்றால் பிறர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். பிறர் முன்னிலைப்படுத்தப்பட்டால்தான் அன்பு கட்டளை உயிர் பெறும். ஆக இயேசுவின் திரு இருதயத்தின் அடிப்படை பண்பான அன்பு பிறர் மையம் என்பதை நமக்கு காட்டுகிறது. நாம் சிந்திப்போம். நாம் உலகில் பிறர் மையத்தோடு, குடும்பத்தில் வீட்டில் பிறர் மையத்தோடு வாழ்கிறோமா அல்லது தன்னலத்தோடு வாழ்கிறோமா? தன்னலத்தோடு வாழ்ந்தால் உண்மையில் நாம் வாழவே இல்லை. பிறர் மையத்தோடு வாழ்ந்தால் வரலாற்றில் என்றுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பலியில் இணைவோம்.